بسم الله الرحمن الرحيم. سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيم الفسيح. سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح. سبيل الدموع سبيل مريح تنهد يا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்றைய தினம் இந்த மார்க்கத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம்முடைய மௌத்து வரைக்குமான வாழ்க்கையை சீர் செய்வதற்கும் இந்த உலகத்திலே மௌத்தாகின்ற அந்த நேரம் வரும் வரைக்கும் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், அதே போன்று மௌத்தாகின்ற நேரத்திலேயும் எவ்வளவு சந்தோஷமாக மௌத்தாகலாம், மௌத்தானதுக்கு பின்னாடி கபருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமாக கழிக்கலாம், அதற்கு பின்னால் கேள்வி கணக்குக்கு பின்னால் எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற ஒரு இலக்கு நம் அனைவரிடமும் இருக்கின்றது. அதனால சகோதரர்களே, அந்த இலக்கை சரியாக நானும் நீங்களும் அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் கிடைக்கிற நேரமெல்லாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆய்ந்தெடுக்கப்பட்டு அல்லது நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பல தகவல்களை நாங்கள் சொல்லி வருகின்றோம். அதை நீங்களும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி வருகின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதாவது குடும்பம் இன்று சின்ன பின்னமாகி போவதற்கும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சிதைவுகள், சீரழிவுகள், இவைகளுக்குரிய காரணங்கள் என்ன, அவைகளை சமுதாயத்திலிருந்து நிவர்த்தி செய்வதற்குரிய தீர்வுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் அது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். இங்கே நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதே போன்று அதாவது ஆன்லைன் மூலமாக உலகத்திலே நானா பாகங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் காலத்தின் தேவை கேட்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக குடும்பம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் ஒரு குடும்ப கட்டமைப்பை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ்ந்து மரணிப்பதை விட ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு திருமண பந்தத்திலே இணைந்து, ஒரு பெண் ஆணோடு திருமண பந்தத்திலே இணைந்து அவர்கள் இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கின்ற நேரம் இருவருக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன, இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பிறந்து ஒரு காலத்தில் ஒரு சாதாரண ஒரு யுவதியாக இருந்த ஒரு பெண் கொஞ்ச நாள் போற நேரத்தில் ஒரு தாயாக மாறுகின்றார். இன்னும் கொஞ்ச நாள் போகின்ற நேரத்தில் ஒரு உம்மும்மாவாக, ஒரு பாட்டியாக மாறுகின்றார். இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே நீடுழி காலம் வாழ்ந்தால், அதாவது
பாட்டியையும் தாண்டிய ஒரு நிலைமைக்கு அந்த பெண் போய் சேர்கின்றாள். இதே போன்றதான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் வாலிபனாக இருப்பான், ஒரு தந்தை அந்தஸ்துக்கு போவான், அப்பாவுடைய அந்தஸ்துக்கு போவான், இன்னும் நீடுடு காலம் வாழ்ந்தால் அதைவிட 2-3 பரம்பரையை தாண்டி ஒரு மூத்த மனிதராக இருப்பார். எனவே சகோதரர்களே, ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ்ந்து மரணிப்பதை விட குடும்பமாக வாழ்வதில் மிக முக்கியமான, மிக எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் எப்ப தெரியுமா சந்தோஷம் கிடைக்கும்? எப்ப தெரியுமா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதன் பிரகாரம் யாரெல்லாம் குடும்பத்தை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் குடும்பத்தில் சந்தோஷம், அவர்களுக்கு மாத்திரம்தான் மனைவியை கண்டா சந்தோஷம், அவர்களுக்கு மாத்திரம்தான் கணவரை கண்டா சந்தோஷம், அவர்களுக்கு மாத்திரம்தான் பிள்ளைகளை காண்கின்ற பொழுதே சந்தோஷம், அவர்களுக்கு மாத்திரம்தான் பேரன் பேத்திகளை நினைக்கின்ற பொழுதே சந்தோஷம். அது அல்லாமல் மாற்று மத கலாச்சாரங்கள் எந்த குடும்பத்தில் பின்பற்றப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான வேலைகளை செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த சந்தோஷம் கிடையாது. அவங்க தான் ஒரு காலத்துல சொல்லுவாங்க, இந்த இவ்வளவு கல்யாணம் முடிச்சு வாழ்றதை விட சும்மா ரோட்ல கிடந்து செத்திருந்தா எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும், இந்த புள்ள குட்டிகளை பெற்று வளர்க்கிறத விட ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்து மௌத்தாக இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று யார் தெரியுமா சொல்லுவாங்க? மார்க்கம் இல்லாமல் இஸ்லாத்துக்கு எதிரான முறையில் யாரெல்லாம் திருமணம் முடிச்சாங்களோ, யாரெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தராதற்கு அப்பாற்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கின்றார்களோ இவர்களோட வாயால் தான் இப்படி வருது. எனவே சகோதரர்களே, இப்ப நம்ம இந்த பயான் நிகழ்ச்சியினூடாக 2 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கும். ஒன்று, குடும்பத்தில் வரக்கூடிய சிதைவுகள் எப்படி வருது, அதுக்குரிய காரணங்கள் என்ன, அந்த சிதைவுகள் எங்கட குடும்பத்தில் வந்திருந்தால் அதை இன்றோடு நிறுத்துவதற்குரிய வழிகள் என்ன, அல்லது இதுவரைக்கும் வராமல் இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறது எப்படி, அப்படி என்ற சில விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக குடும்பம் என்று வருகின்ற நேரத்தில் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகள் பிறந்த உடனே அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு ஒரு வாலிப வயது அடைகின்ற நேரத்தில் இயற்கையாகவே ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீதும் ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீதும் ஒரு கவர்ச்சி ஏற்படுகின்றது. இது அல்லாஹ் வச்சிருக்கிறார். அல்லாஹ் இப்படியான ஒரு உணர்வை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வைத்திருக்கிற காரணத்தினாலதான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆண்களே நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? அப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்பார்க்கிற கவர்ச்சி ஒன்று இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே சக்தி இருந்தால் திருமணம் முடிச்சுக்கோங்க, அது உங்களோட கண் பார்வையை தாழ்த்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், உங்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு உதவியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதனாலதான் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, இப்ப திருமணம் முடிக்கிற நேரத்துல ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலும் சரி, ஒரு பெண் ஆணை முடிக்கின்ற பொழுதும் எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ இப்படி எதிர்பார்க்க கூடாது. நான் எதை நினைக்கிறேனோ அதைத்தான் என் வைஃபும் நினைக்கணும், நான் எதை விரும்புறேனோ அதைத்தான் என் வைஃபும் விரும்பணும், நான் எதை விருப்பம் இல்லாமல் இருக்கிறேனோ அதை வைஃபும் விரும்பக்கூடாது. இப்படி ஒரு மனிதன் நினைச்சா குடும்பத்தில் ஆரம்பத்திலே பிளவு வர ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப நம்ம ஒரு தாயுடைய வயிற்றுல கூட பிறந்த ஒரு 4-5 சகோதரிகள் எடுத்துக்கிறோம். நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி 5 பேரும் ஒரே தாயுடைய வயிற்றுல பிறந்தவங்க. இந்த 5 பேருடைய டேஸ்ட் உண்டா? இந்த 5 பேரும் ஒன்றையே விரும்புவாங்களா? இந்த 5 பேருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் சரி சமனாக இருக்குமா? இல்ல. நானாக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு தம்பி சாப்பிட மாட்டான், தாத்தாக்கு விருப்பமான ஒரு பயணம் தங்கச்சி விரும்ப மாட்டான். இப்படி நான தம்பிமார்களுக்கு இடையிலே, தாத்தா தங்கச்சிமார்களுக்கு இடையிலே திங்கிங்ல டிஃபரன்ஸ் இருக்கு, யோசிக்கிறதுல வித்தியாசம் இருக்குது, உணர்வுல வித்தியாசம் இருக்குது. அப்ப ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்த கூட பிறந்த சகோதரிகளுக்கு இடையிலே சிந்திக்கிறதுல உணர்வுல வித்தியாசம் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம்டா, யாருடையோ வயிற்றில பிறந்த ஒரு பிள்ளையை நம்ம முடிக்கிற நேரத்துல கட்டாயம் என்ன யோசிக்கணும்? நான் நினைக்கிற மாதிரி அவன் நினைக்கணும் எதிர்பார்க்க முடியாது, ஏண்ட விருப்பம் அவட விருப்பம் எதிர்பார்க்க முடியாது, நான் வெறுக்கிற அனைத்து விடயங்களையும் அவ வெறுக்கணும் என்று எதிர்பார்க்க முடியாது. இங்கதான் பிஸ்டுக்கு ஆரம்பம் ஆகுது. ஏன் தெரியுமா சகோதரர்களே, இப்ப பொதுவாக நான் எனக்குன்னு ஒரு பொலிசியன் இருக்கும், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பயணம் போவேன், நான் இப்படிதான் சாப்பிடுவேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இவங்களோட தான் பேசுவேன் என்று எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இதே நிலைப்பாடு மனைவி கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்? அவட உணர்வுகள் வித்தியாசம். சில நேரத்தில் ஹஸ்பண்ட் இறைச்சி சாப்பிடுவாரு, வைஃபுக்கு இறைச்சி பிடிக்காது, இப்படி எல்லாம் நடக்குது.
அதே மாதிரி ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஊர் சுத்துறதுக்கு அவர் ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆனா முடிக்கிற மனைவிக்கு அது விருப்பம் இருக்காது. இவர் பஸ்ல போறதுக்கு விரும்புவாரு, அவருக்கு பஸ்ல போக முடியும், அவருக்கு ட்ரெயின் தான் போகணும், இவர் ட்ரெயின்ல போற பிடிபடாது. இப்படி வருது. ஏன் இதை சொல்றேன்டா உதாரணங்களோட, இந்த குடும்பத்துல பிரிவுகள், பிரச்சனைகள், சிதைவுகள் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இதை சிந்திக்க மறக்கிறாங்க. அட எனக்கு ஒரு உணர்வு இருக்குது, எனக்கு ஒரு யோசனை இருக்குது, இதே மாதிரி தான் அவவும் நினைக்கணும், இதே மாதிரி தான் அவரும் நினைக்கணும் யாராவது எதிர்பார்த்தால் அதை தயவு செய்து திருத்திக்கோங்க. ஏன்னா வித்தியாசம் வரத்தான் செய்யும் என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்துட்டோம்டா. சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள், சின்ன சின்ன பிளவுகள் வர நேரத்தில் நமக்கு யோசிக்கிறோம் தெரியுமா? அடே நான் இத இப்படி யோசித்ததுனால எனக்கு இது பிழைன்னு விளங்குது, ஆனா எங்களோட வைஃப் அதை நான் யோசிச்ச மாதிரி யோசிக்கல, அதனாலதான் அவன் சரி காண்றா என்ற ஒரு சிந்தனை அப்பதான் வரும் சகோதரர்களே, அப்பதான் வரும். இப்ப உதாரணமா சொல்றேன்னு பாருங்க, ஒரு பிள்ளைய ஒரு கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு வாப்ப சொல்றாரு நாளைக்கு இந்த கிளாஸுக்கு போங்கன்னு, உம்மா சொல்றா போவானோ அந்த கிளாஸ் மோசம், அல்லது உம்மா ஒரு கிளாஸுக்கு அனுப்ப சொல்றா வாப்ப வேண்டாம்னு பிடிச்சு நிக்கிறார். இப்ப உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. என்ன காரணம்? இவர் ஏன் கிளாஸுக்கு அனுப்ப சொல்றார் என்பதை மனைவி விளங்கல, ஏன் மனைவி வேண்டாம் என்பதை ஹஸ்பண்ட் விளங்கல. எனவே சகோதரர்களே, திங்கிங், யோசித்தல், சிந்தித்ததுல ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசமான உணர்வுகள் இருக்க செய்கிறது. இஸ்லாம் அப்படித்தான், அல்லாஹ் தஆலா அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை ஆரம்பமாக நம்ம வழங்கிக்கிறோம். ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள உணர்வுகள் வித்தியாசப்படும் என்பதை முதலாவது நம்ம மனசுல வச்சுக்கணும். ரைட். இப்ப அடுத்ததாக சகோதரர்களே, பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் வார நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், வாய்த்தக்கங்கள் வருவது என்பது ஒரு சகஜம். அது அப்படித்தான் அல்லாஹ் தஆலா இயற்கையாக வச்சிருக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த நேரத்துல அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறது, எப்படி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது எங்கட கையில தான் இருக்குது. எங்கட கையில அர்த்தம் என்ன? இஸ்லாம் அதுக்கு தீர்வு சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி மனைவிமார்களோடு நடந்து கொண்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எப்படி நபிகளாரோடு நடந்து கொண்டார்கள், எப்படி நடக்குமாறு சொன்னார்கள், இவைகளை நாங்கள் படித்து விட்டோம் என்றா எங்கட குடும்பத்துல பிரச்சனை வராது. வந்தாலும் டக்குன்னு அதை என்ன செஞ்சிடலாம், அடக்கி போட்டுடலாம். எனவே சகோதரர்களே, இந்த பிரச்சனைகள் வருவதற்குரிய முதலாவது காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு ஆண் ஒரு மனைவியை தெரிவு செய்கின்ற நேரத்திலும், ஒரு பெண் ஒரு கணவனை தெரிவு செய்கிற நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் புறக்கணிக்கப்பட்டால் இந்த பிரச்சனை வரும். என்ன போதனை? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணை 4 விடயத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் திருமணம் முடிப்பான். லிமாலிகா, அந்த பெண்ணிடம் இருக்கிற சல்லிக்காக, பணத்துக்காக முடிப்பார்கள். வலி ஹசபிகா, அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பார்த்து, கண்ணியமான குடும்பம், அதுக்குள்ள போய் நான் முடிச்சா எனக்கும் கண்ணியம் கிடைக்கும் என்பதற்காகவே நீ முடிப்பார்கள். வலி ஜமாலிகா, அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து முடிப்பார்கள், கவர்ச்சியான ஒரு பெண், அழகான ஒரு பெண், அதனால முடிப்பார்கள். வலி தீனிகா, அந்த பெண்ணிடம் இருக்கிற மார்க்கப்பற்றுக்காக வேண்டி முடிப்பார்கள். அப்ப ஒரு மனிதன் ஒரு பெண்ணை 4 விடயத்துக்காக வேண்டி திருமணம் முடிப்பாங்க. நீங்க நம்ம கேள்விப்படுறோம் தானே, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பசங்க அழகா இருக்குது அவதான் நான் முடிப்பேன், அல்லது அவகிட்ட நல்ல காசு இருக்குது அவதான் முடிப்பேன், அவன ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது அவதான் முடிப்பேன், இப்படித்தான் அதிகமான வாலிபர்கள் சொல்லுவார்கள். கொஞ்சம் பேர் தான் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், அழகும் வேண்டாம், குடும்பமும் வேண்டாம், அந்த பெண்ணிடம் மார்க்கப்பட்டிருக்குதா எனக்கு அது போதும் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி முடிச்சவங்களோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க சகோதரர்களே, இன்று வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகுமா? நபிகளார் சொன்னார்கள், தோழர்களே, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், 4 விடயத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பான். நீங்கள் எப்படி இருக்கணும்? மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கணும். இப்படி நீங்க செலக்ட் பண்ணினீங்கன்னா தரிபச் எதாக்க, உங்களோட ஃபியூச்சர்ல வெற்றி கிடைக்கும், உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், உங்களோட லைஃப்ல நிம்மதி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 5090வது ஹதீஸாக வருது. இஸ்லாத்துல ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது சகோதரர்களை விளங்கணும். ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈடுபாடுள்ள ஒரு விடயத்தில் ஆண்களை பார்த்து ஒரு விடயத்தை சொல்வார்களாக இருந்தா அதை அடுத்த சைட்ல மாத்தி பெண்களுக்கும் தான் அந்த அறிவுரை, பெண்களுக்கும் தான். உதாரணமாக எல்லாரும் தொழுங்க, இப்ப தொழுங்க என்ற கட்டளை ஆண் பாலில் தான் குர்ஆன் வந்திருக்குது. அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க. யாரை பார்த்து சொல்லுது? அரபி இலக்கணப்படி ஆண்களை பார்த்து தான் அகீமுன்னு சொல்லப்படுகிறது, தொழுங்கள். அப்ப பெண்களுக்கு தொழுக கடமை இல்லையா? இல்ல, தொழுக கடமை. அப்ப எப்படி விளங்கணும்? 2 சாராருக்கும் கடமையுள்ள ஒரு விடயத்தை ஆண் பால்
அந்த வேர்டை யூஸ் பண்ணித்தான் ரசூலுல்லாஹ் அதிகமான இடங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ்வும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனவே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆணும் சம்பந்தப்படுது, பெண்களும் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால இந்த ஹதீஸ் எப்படி வருது? ஒரு ஆண் பெண்ணை 4 விடயத்துக்காக நுடிப்பாங்க, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ பெண்கள் எப்படி விளங்கணும்? இப்ப பெண்கள் யாருக்கும் சொல்ல முடியாது, எங்களுக்கு அப்படி ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லல, எங்களுக்கு வேண்டிய மாதிரி ஆண்களை பார்த்து செலக்ட் பண்ணலாம்டா, அது பிழை. பெண்கள் எப்படி விளங்கணும்டா, நீங்களும் ஒரு ஆணை 4 விஷயத்துக்காக தான் முடிப்பீங்க. ஒன்றோ அந்த ஆணிடம் இருக்கிற சல்லிக்காக, அல்லது அந்த ஆணிடம் இருக்கிற அழகுக்காக, அல்லது அந்த ஆண் பெரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறாரு அதுக்காகவே முடிப்பீங்க, அல்லது அந்த ஆணிடம் அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் இருக்குது, தொழுறாரு, ஓதுறாரு, உம்மா அப்பாவோட நல்ல முறையில் நடக்கிறாரு, எல்லாரோடும் நல்ல வார்த்தைகளை பேசுறாரு, இந்த மார்க்கத்துக்காகவே முடிப்பீங்க. அப்ப ஒரு ஆண் பெண்ணை முடிக்கிறதுக்கும் ஒரு பெண் ஆணை முடிக்கிறதுக்கும் இந்த 4 காரணம் தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, 2 சாரார், ஆண்களும் தான் பெண்களும் தான். ஆண்கள் மனைவியை செலக்ட் பண்ண நேரத்திலையும் மனைவி ஒரு கணவனை செலக்ட் பண்ண நேரத்திலையும் மார்க்கத்தை முதன்மை தானமாக கொண்டு செலக்ட் பண்றாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களோட லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க முடிச்சதுடைய நோக்கத்தை எடுத்து பாருங்க சகோதரர்களை. ஏன் முடிச்சாங்க? அழகுக்காக முடித்தவர்கள் இன்று மனைவியோடு இந்த நேரமும் சண்டை, பணத்துக்காக முடித்தவர்கள் இன்று இந்த நேரமும் கணவன் மனைவி கடையில் சண்டை, குடும்ப பேக்ரவுண்டுக்காக முடித்தவர்கள் இந்த நேரமும் சண்டை, மார்க்கத்துக்காக முடித்தவர்களுக்கு இடையில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் சச்சரவுகள் வந்தாலும் அடுத்த நிமிஷம் அப்படியே சால்வ் ஆகும், அடுத்த நிமிஷம் பிரச்சனை இல்லாமல் போகுது. காரணம் என்ன? இவட்டே மார்க்கம் இருக்குது, அவர்கிட்டே மார்க்கம் இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி பிரச்சனை வந்தா என்ன செய்ய சொல்லி இருக்கிறாங்க? இதோ ஹதீஸ படிக்கிறோம், பிரச்சனை முடிஞ்சாச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் இருக்கு. எனவே சகோதரர்களே, திருமணம் முடிக்காதவர்கள் தயவு செய்து திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை செலக்ட் பண்ற நேரத்திலையும் பெண்கள் ஆணை செலக்ட் பண்ற நேரத்திலையும் மார்க்கத்தை மையமாக வைத்து செலக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கும். எல்லாரும் நினைக்கிறீங்களா, இன்றைக்கு கார்ல பெரிய பெரிய டால்பின் வேன்ல ஹஸ்பண்ட் ஓட்டிட்டு போறாரு, மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறாரு, எவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுல போற எத்தனை பேர் மனைவி முன்னுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பா, ஆனா கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனை தான். அந்த பயணம் போறதுல மனைவிக்கு விருப்பமே இல்ல, கணவன் வற்புறுத்தல போய் கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க மாடா மாளிகைகளை கட்டி கொண்டு வாழ்கிறார்களே, வீட்டுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இல்ல, அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் வேற ரூம்ல படுக்கிறாரு, மனைவி இன்னொரு ரூம்ல தூங்குறாங்க, 2 பேருக்கும் பிரச்சனை. அப்ப இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் 2 பேருக்கிட்டையும் மார்க்கம் இருந்தா குடிசை வீட்டுல வாழ்ந்தாலும் அதுக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம் கிடைக்காது சகோதரர்கள். எனவே இது திருமணம் முடிக்க இருக்கிறவங்க. இப்ப திருமணம் முடிச்சவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ஏதோ ஒரு காலத்துல திருமணம் முடிக்கிற நேரத்துல மூத்தவர்கள் திருமணம் முடிக்கிற நேரத்துல இந்த ஹதீஸ்களை சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம் சில நேரம், அல்லது இன்றைய காலத்துல தாவாவுடைய வளர்ச்சி அன்றைய காலத்தில் இருந்திருக்காது. அப்ப நாங்க சும்மா தானே முடிச்சுட்டு போனோம், இப்ப எங்கட மனைவி கிட்ட மார்க்கம் நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல. அதே மாதிரி பெண்கள் சொல்லுவாங்க தெரியுமா, பயான்ல சொல்லப்படுற அளவுக்குரிய மார்க்கம் எங்கட ஹஸ்பண்ட் இல்ல, இப்ப நாங்க என்ன செய்யறது, நாங்க தானே முடிச்சிட்டோம், இப்ப உங்களுக்கும் கவலை இல்ல, வாழ்க்கையில் உங்களுக்கும் என்ன செய்யலாம், ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு வரலாம். எப்படி? நீங்க ஹஸ்பண்டுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அல்லது ஹஸ்பண்ட் மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அல்லது பயான் நிகழ்ச்சிகளுக்கு மனைவிமார்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது, பயான கேளுங்க, கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அவ திருந்தி வாழ்வான். அதே மாதிரி பெண்கள் என்ன செய்யணும், ஆண்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு சீடியை போட்டு கொடுக்கிறது, அல்லது ஒரு மெகசினை வாங்கி இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, இந்த கட்டுரையை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க அனுப்புறது, நேர காலத்தோட ஜும்மாக்கு அனுப்பி வைக்கிறது, பயான் நிகழ்ச்சிகள் வந்தா கொஞ்சம் பயான போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இவரும் பயான் கேட்கிறாரு, அந்த பொம்பளையும் பயான் கேட்கிறார். இப்ப 2 பேரும் வீட்டுக்கு போனா 2 பேரும் பயான கேட்டுட்டு தான் போறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு புதிய ஒரு திருப்பு முனை வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது சகோதரர்களே. எனவே அடுத்ததாக இப்ப நாங்க அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால் சகோதரர்களே, இந்த குடும்பத்துல அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணம் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு இல்லாத. ஹஸ்பண்ட் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணினார், மனைவி அதை விலங்கெடுக்கிறது இல்லை. ஒரு மனைவி ஒரு வார்த்தையை சொல்கிற நேரத்தில் ஹஸ்பண்ட் விலங்கெடுக்கணும், இந்த பொம்பளை ஏன் இதை சொல்றான், எந்த கருத்தை மையப்படுத்தி சொல்கிறார், இதை கொஞ்சம் யோசிக்கணும். இது ஆண்கள் பக்கத்திலேயும் தான் பெண்கள் பக்கத்திலேயும் தான். எந்த நேரமும் ஆம்பளைகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது தெரியுமா, வைஃப் சொன்னா கணக்கு எடுக்கிறதே இல்லை, வைஃப் ஐடியாக்கள் எடுக்கிறதே இல்லை, அவ எதை சொன்னாலும் பிறகான்றது. அதே மாதிரி பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, ஆண்கள் எதை சொன்னாலும் கணக்கு எடுக்கிறது இல்லை, அவட பாட்டுக்கு அவ போய் கொண்டிருக்கிறது. 2 பக்கத்திலையும் இந்த பிரச்சனை வருமாக இருந்தால் குடும்ப பிரச்சனைகள் நிச்சயமாக வரும், குடும்பத்துக்குள்ள சிதைவுகள் வரும், குடும்பத்துக்குள்ள சீரழிவுகள் வரும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி சகோதரர்களே, வீட்டு வேலை விஷயத்துல
ஆம்பளைகள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? வீட்டை தூக்குறது, வீட்டுல உடுப்பு கழுவுறது, சாப்பாடு சமைக்கிறது, பிள்ளைகளை பாக்குறது எல்லாமே மனைவிக்குரிய வேலை தான். எல்லாம் அவட வேலை தான். நான் வந்து வீட்டுக்கு டைமுக்கு வரணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், ஆஃப் டைம் கிடைச்சா ஆஃப் எடுக்கணும், இப்படி இருக்கிறது. இது பில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையில் இருந்தாங்க. இப்ப நம்ம அந்த பார்ப்போம், ரசூல் எப்படி இருந்தாங்க, ரசூல் எப்படி மனைவிமார்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு பாடமாக நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரியில 5363வது இலக்க ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மாகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்திஹி, ரசூலுல்லாஹ் வீட்ல என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வீட்ல என்ன செய்வாங்கன்னு கேட்கப்படுது. அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க தெரியுமா? கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, நபிகளார் குடும்பத்துடைய வேலைகளை செய்வாரு. ஃபைதா சமிஅல் அதான ஹரஜ, பாங்கு சத்தம் எப்ப கேட்குமோ அப்ப பள்ளிக்கு போயிடுவார். பள்ளியும் ரசூலோட ஊரும் கிட்ட கிட்ட தான் இருந்துச்சு. அப்ப வீட்டுக்குள்ள வந்தா வீட்டு வேலைகளை செய்வார்கள், பாங்கு சத்தம் கேட்டா பள்ளிக்கு போயிடுவாங்க. இது யாரு? நாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த ரசூலுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் இப்படி சொல்றான். எப்படி? ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டு வேலைகளை செய்வார்கள், பாங்கு சொன்னா பள்ளிக்கு போயிடுவாங்க. இது கமனாக பொதுவான ஒரு செய்தியாக புகாரியில வருது. இதே கருத்துக்கு உட்பட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உடுப்புல ஏதாவது கிழிஞ்சா நபிகளாரை தைத்துக் கொள்வார்கள், ரசூலுல்லாஹ் வீட்டை சுத்தம் செய்வார்கள் என்று தெளிவாக ஹதீஸ்ல வருது, அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். எனவே சகோதரர்களே, இப்ப ஆண்கள் எப்படி தெரியுமா பார்க்கணும்? எதனாலும் காலையில வேலைக்கு போனா மாலையில திரும்பி வர்றது நியாயம். ஆண்கள் தொழில் செய்யணும், வீட்டுல நைட்டுக்கு வந்தா ஒரு ரிலாக்ஸ், பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஆனால் சாட்டர்டே சண்டே ஆஃப் கிடைக்கிற நேரத்துல அப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்ன தெரியுமா? மனைவி ஒரு நாளை எவ்வளவு வேலை செய்யறா. இன்றைக்கு எனக்கு ஆஃப் கிடைச்சிருக்கு, நான் மனைவிட வேலையில பங்கு கொள்ள போகிறேன். இன்றைக்கு நான் மனைவிட வேலையில பங்கு கொள்ள போகிறேன். ஏனென்றால் சகோதரர்களே, ஒரு நாள் சாட்டர்டே சண்டே வீட்டுல இருக்கிற நேரத்துல ஒரு மனைவி வாஷிங் மிஷின்ல உடுப்பு எடுத்து கொஞ்சம் காய போடுங்கன்றாலும் ஹஸ்பண்டும் கோவம் வருது. குழந்தை மலம் கழிச்சிருக்குது, சலம் கழிச்சிருக்குது, பம்பஸ கொஞ்சம் மாத்தி விடுங்கன்னாலும் ஹஸ்பண்டும் கோவம் போடுது. தலாக்ல வந்து நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு போனா நிம்மதியாக்கி விடுறாங்க எங்கட வைஃப், அதுல வேலை செய்ய சொல்றான். அப்ப பாருங்க சகோதரர்கள், இந்த ஆண்களுக்கு இவ்வளவு தாழ்வு சிக்கல் வருவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் திருமணம் முடிச்சோம், ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு இப்படி இருந்தாங்க என்பதை படிச்சு போட்டு திருமணம் முடிக்க தவறிச்சு. அல்லது முடிச்சதற்கு பின்னாடியாவது நபியுடைய வாழ்க்கையை படிச்சோமா? படிக்காததான் இவ்வளவு பிரச்சனை வரும். எனவே சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? கிடைக்கிற நேரத்துல மனைவி இவ்வளவு கஷ்டப்படுறா இல்லையா, அவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது. இதை பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. இப்ப பயான் சொல்லியாச்சு, எப்படி பெண்களுக்கு ஆண்கள் ஹெல்ப் பண்ணணும். இதுக்காக வீட்டுக்கு போன உடனே அதை கழுங்க, இதை கழுங்க, அதை கூட்டுங்க, இதை செய்யுங்க அப்படி சொல்லவும் கூடாது. ஏண்டா ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில நேரம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட மூட் அப்செட் ஆயிருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும், பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கும். அவங்களோட மைண்டை பார்த்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று செய்ய முடியுமா, கொஞ்சம் இதை செஞ்சுதாங்க, இப்படி அழகாக பணிவாக பண்பாக சொல்லுங்க. அப்ப நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். அப்ப உங்களுக்கு இடையில பிரச்சனை வராது. ஒரு புரிந்துணர்வோட வேலைகள் இடம்பெறுமாக இருந்தால் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மத்தியில் உருவாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக சகோதரர்களே, மனைவிமாருடைய ஃப்ரெண்ட்ஸ்மார் விஷயத்துல எப்படி இருக்கும்? இப்ப நம்ம ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அவக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்மார் இருந்திருக்கும், காலேஜ்ல படிக்கிற காலத்துல ஃப்ரெண்ட்ஸ்மார், பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ்மார் இருந்திருக்கும். அப்ப பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோடு பழகுவது, நண்பிகளோடு பெண்கள் பழகுவது, அது ஒரு இயற்கையான ஒரு நிலையாக இருக்கு. இப்ப என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு பெண், எங்கட மனைவி எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மார் ரூட்ல இன்னைக்கு ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது, ஆகுமான ஒரு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி, அதுக்கு போகவுமா, கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லத்தோட இவ சொல்றது எனக்கு டைம் இல்ல, நீங்க வீட்டுல இருங்க, வீட்டு வேலையை பாருங்கன்னு முகத்துல பாஞ்சி விழுவுரு. ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் மார் எங்கட வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு இன்றைக்கு ஒரு கெட் டுகெதர் எப்பமான்னு கேட்டா அதுக்கும் முகத்துல பாஞ்சி விழுவுரு. அப்ப சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய நண்பிகளுடைய விஷயத்துல எப்படி கவனமாக இருந்தாங்கண்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தபஹ ஷாத்தன் யகூலு அர்சிலு பிஹா இலா அஸ்திகாஇ ஹதீஜா. ரசூலுல்லாஹ் வீட்ல ஒரு ஆட்டை அறுத்தாங்கண்டா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், இந்த ஆட்டுடைய பங்குகளை ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு அனுப்பிவீங்க, ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கு அனுப்பிவீங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர் பாருங்க, மௌத்தா போனதுக்கு பின்னாடி, மனைவி மௌத்தா போனதுக்கு பின்னாடியும் வீட்டுல ஒரு ஆடு நடத்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு அனுப்ப சொல்றாங்க. அஸ்திகாண்ட ஹதீஸ்ல வருது, அஸ்திகாண்டா நண்பிகள். அப்ப இது இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2435 ஹதீஸ்ல வருது. அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் ஆடு அறுத்த உடனே இந்த ஆட்டு பங்குகள்ல
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நண்பிகளுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி பாக்குறாங்க, என்னடா இது, ஹதீஜா மௌத்தாவும் போய்த்தாச்சு, அதுக்கு வேற என்ன ஹதீஜா நண்பிக்கு அனுப்பணும், ஒரு டவுட் வருமா இல்லையா? ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க ஆர்டர் எடுத்தா ஹதீஜா ஹதீஜா ஒரே சொல்லி கொண்டு இருக்கீங்க, ஹதீஜா நண்பிகளுக்கு அனுப்புங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, ருஸிக்து ஹுப்பஹா, ஆயிஷா அந்த ஹதீஜாவை பற்றிய அன்பு எனக்கு இன்னமே ஆழமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்ட் நேசிக்கிறாரு, நேசித்ததனுடைய வெளிப்பாடு என்ன? மனைவி மௌத்தா போனதுக்கு பின்னாடி மனைவியுடைய நண்பிகளுக்கு சதக்கா கொடுக்கிற ரசூலுல்லாஹ் நிப்பாட்டு இல்ல, கிஃப்ட் கொடுக்கிற ரசூலுல்லாஹ் நிப்பாட்டு இல்ல. அப்ப அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நம்ம இதுல தெளிவாக விளங்கணும், மனைவிமாருடைய நண்பிகள் விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல பெண்களும் விளங்கணும். என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய நண்பரோட கதைச்சு கொண்டு இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் லேட் ஆகியாச்சு, நண்பர் வீட்டுல ஒரு பார்ட்டி, அதுக்கு போறாரு. இது சில பெண்களுக்கு பிடிபடாது, ஏன் நீங்க அவர் வீட்டுக்கு போய் பார்ட்டியில் இருக்கிறீங்க, நீங்க அவரோட கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்படி நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பை பெண்கள் சில நேரம் முறிக்க பார்ப்பாரு. இது பெண்களுடைய பிழை. பெண்களுடைய நண்பிகளுடைய நட்பை பிரிப்பது ஆண்களுடைய பிழை. எனவே சகோதரர்களே, நல்ல முறையில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு நட்பு வைத்திருக்கிறாவா, நல்ல முறையில் ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு நட்பு வைத்திருக்கிறாங்களா, இந்த ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மதிக்கணும். இப்ப சிதைவுகள் வராது, பிரச்சனைகள் வராது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பாராட்டி பேசுவார். எப்படி பாராட்டி பேசுவாங்கண்டா, இப்ப பொதுவாக மனைவிமார் செய்யற எல்லாத்துக்கும் பாராட்ட வேணும்னு நியதி இல்ல. தப்பு செஞ்சா நல்ல முறையில் நீங்க செஞ்சது தவறு, இனிமேல் இப்படி செய்யாதீங்க, இது பாவம், இப்படி செய்வது குடும்ப அந்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும், இது செஞ்சது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க, இனிமேல் இப்படி செய்யாதீங்கம்மா அப்படின்னு அழகாக சொல்லணும். அதே நேரத்தில் நல்ல வேலைகள் செய்கின்ற நேரத்துல பாராட்டி பேசணும். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு மனைவியை பாராட்டுறா பெரிய ஒரு எலர்ஜி. என்ன தெரியுமா சொல்றது, அவ கொஞ்சம் பாராட்டி பேசிட்டேன்னா அவ தலைக்கு மேல வந்துடும். இது பிள்ளை. நலவு செஞ்சா பாராட்டுங்க, கெடுதி செஞ்சா திருத்தி கொடுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஃபதுல் ஆயிஷா, ஆயிஷாவுடைய சிறப்பு எப்படி தெரியுமா, இன்ன ஃபதுல் ஆயிஷா அல நிசா, ஏனைய பெண்களை காண ஆயிஷாவுடைய சிறப்பு கஃபதுலி சரீதி அலா சாயிரி தஆம், ஏனைய சாப்பாடுகளை விடவும் அந்த தக்கடின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கட ஸ்ரீலங்கா பாசையில் சொல்வதாக தக்கடின்னு நம்ம சொல்றோம். இந்த இறைச்சி கறியில, இந்த ஆட்டிறைச்சி கறியில வந்து கோதுமை மாவினாலும் ரொட்டி மாதிரி செஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது தக்கடின்னு சொல்லுவோம். இது நபியுடைய காலத்திலயும் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் மிக விருப்பமாக இந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த சாப்பாடு உதாரணம் காட்டுறாங்க. ஏனைய சாப்பாடுகள் எல்லாம் இருக்கிற நேரத்துல தக்கடி சாப்பாடு, சரீத் என்கின்ற அந்த சாப்பாடு இருந்தால் எப்படி அந்த சரீதுக்கு சிறப்பு இருக்கிறதோ, ஒரு எனக்கு விருப்பமாக இருக்குதோ, அதே மாதிரி ஏனைய எல்லா பெண்களை விடவும் ஆயிஷா சரீத மாதிரி, ஆயிஷாவின் சிறப்புக்குரிய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பாராட்டி பேசுவாங்க. அப்ப இதுல ஏதாவது தாழ்வு சிக்கல் இருக்குதா? ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவியை பாராட்டுறதுல எந்த ஒரு குறையும் வராது சகோதரர்களே. இன்னும் அந்த மனைவிக்கு ஒரு ஆசை வரும், என் ஹஸ்பண்ட் அளவு செஞ்சா பாராட்டுறாங்க பாருங்களே. அப்பதான் கெடுதி செய்கின்ற நேரத்தில், தவறு செய்கின்ற நேரத்தில் நீங்கள் திருத்தி கொடுக்கிற நேரத்தில் அவ சரியாக யோசிப்பான். நான் நலவு செஞ்சா பாராட்டுறாரு, உண்மையிலே தவறுன்னு செய்ய போய்த்தானே அவர் சுட்டி காட்டுறாரு, நம்ம திருத்திக்கிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. இது நலவு செஞ்சாலும் அப்படியா சரி அப்படின்னு விட்டுட்டு போய்த்தீங்கன்னா, அவக்கு ஒரு கெடுதியை நீங்கள் சுட்டி காட்டினாலும் அவ அதை மாற்றிக்கொள்வதற்கு முன் வர மாட்டான். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் பின்பற்றுகின்ற நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள், சிதைவுகள் வராமல் எங்களுடைய ஃபேமிலியை பாதுகாக்கலாம். அடுத்ததாக சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை செல்ல பெயர் கொண்டு அழைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய பேரை ரசூல் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஆயிஷ், யா ஆயிஷ். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூலோட சொல்லிட்டு போறாங்க, ஆயிஷாவுக்கு சலாம் சொல்லுங்க. அந்த நேரத்துல தன்னுடைய மனைவி ஆயிஷாவை ரசூல் அழைக்கிறாங்க, யா ஆயிஷ், ஆயிஷாவே, ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வர சில நேரம் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாங்க எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, யா ஹுமைரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹுமைரான அர்த்தம் என்ன, ஹம்ரானா சிவப்பு நிறம். ஆனா இந்த இடத்துல ரசூல் என்னத்தை நாடுறாங்கண்டா, அதாவது வெள்ளை நிறமானவளே, சிவந்த நிறமுடையவளே அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு புகழ்ந்து கூப்பிடுறாங்க, யா ஹுமைரா அப்படின்னு. அப்ப மனைவி எவ்வளவு சந்தோஷப்படுவா. இப்ப நீங்க ஒரு மனைவிக்கு ஒரு செல்ல பேரை சொல்லி கூப்பிடுற நேரத்துல அவ கோபமாக இருந்தாலும் டக்குன்னு அந்த கோபம் தணிச்சிடும். என்னோட ஹஸ்பண்ட் இறக்கமா இருக்கிறதால தானே செல்ல பேரை கொண்டு கூப்பிடுறா அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேமிலி லைஃப் நம்ம உருவாக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களே, பிரச்சனை வராது. ஃபேமிலிகளுக்கு வர விரிசல்கள், பிரச்சனைகளை எப்படி உடைச்சி போட்டுக்கலாம். இது ஒன்று. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா முதலாவது என்ன செய்வாங்க என்பது ஆயிஷா ரலியல்லாஹு இப்படி சொல்றாங்க, சிவாக், பல் துலக்குவார்கள், வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வாங்க.
அப்ப ஹஸ்பண்ட்மாரு ஆண்கள் தெரிஞ்சுக்கணும், வீட்டுக்கு போற இடத்துல நல்ல சுத்தமான முறையில மனம் பூசிக்கொண்டு வீட்டுக்குள்ள போகணும். அப்பதான் மனைவியும் வரவேற்பா. அதே நேரத்தில் பெண்கள் பக்கமா இன்னொரு விஷயம் இருக்கு, நான் பிறகு சொல்கிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, மனைவிமாருக்கு ஊட்டி விடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு ஊட்டி விடுகின்ற ஒரு உணவு கவலமும் சதகா அப்படிங்கிறார். அப்புறம் ஹஸ்பண்ட் மனைவிக்கு என்ன செய்யலாம்? ஊட்டி விடலாம், சாப்பாட்டை தீர்த்தி விடலாம் என்பதை இந்த ஹதீஸ் இருந்து விளங்க முடிகிறது. அடுத்ததாக சகோதரர்களே, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஆண் பயணம் போகின்ற நேரத்தில் எல்லா பயணங்களுக்கும் பெண்களை புறக்கணிக்க கூடாது. முடியுமான பயணங்களுக்கு மனைவிமார்களை கூட்டி போக வேண்டும். சில பயணங்கள் இருக்குது, அது ஃபுல்லா சார்ட்டர் பயணம் தான், அதுல 2 பேரும் போனா 2 பேரும் கஷ்டத்துக்குள்ள தான் விழுவோம். அப்படியான பயணங்களை பெண்களை தவிர்த்துட்டு முடியுமாக மனைவிமார்களை கூட்டி போக முடியுமான பயணங்கள்ல இயன்றிய அளவு மனைவிமார்களை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பயணம் போவார்களாக இருந்தா ஒரே காலத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார். துண்டு குலுக்கி போடுவாங்க, அந்த துண்டுல யாருக்கு வருதோ அவ தான் கூட்டிட்டு போவாங்க. அது ஒரு தேன் ஒன்று வச்சிருந்தாங்க, தேன் போட்டு ஒவ்வொரு மனைவிமார்களையும் ஒவ்வொரு பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு இருக்கிறதே ஒரு மனைவி, அப்ப அந்த மனைவி நம்ம என்ன செய்யலாம், நம்ம போற பயணங்கள் எந்த பயணம் பெண்களை கூட்டிக் கொண்டு போவதற்கு சாத்தியமாக இருக்குதோ அந்த பயணத்தை கூட்டிட்டு போறது. சில ஆண்கள் என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கு நினைச்சா ட்ரிப் போறது, அவங்களுக்கு நினைச்சா ஒரு சுத்தி பார்க்க போறது, அவங்களுக்கு நினைச்சா எங்கேயாவது போய் பார்த்துட்டு வர்றது, அவங்களுக்கு நினைச்சா ஒரு ரிலாக்ஸுக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றது. பெண்கள் நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க, கிச்சனுக்குள்ளே இருங்க அப்படின்னு பெண்களை முடக்க பாக்குறது, இது பிழை. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அண்ணன் குடும்பத்துல பிரச்சனை வரும். ஃப்ரெண்ட்ஸ் மாரோட ட்ரிப் போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினாலும் எங்களை எல்லாத்தையும் வீட்டுல வச்சு நீங்க மட்டும் போறீங்க, எங்களை வீட்டுக்குள்ளே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனவே சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ் முன்மாதிரி என்ன, மனைவிமார்களை பயணங்களை கூட்டிட்டு போவாங்க. அப்ப நாங்களும் இயன்றிய அளவு எங்களுடைய மனைவிமார்களை பயணம் கூட்டிட்டு போவதற்கு நாங்கள் முன் வர வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, ஆஃப் டைம்ல மனைவிமாரோடு நம்ம எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது, மனைவிமாரோடு விளையாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் விளையாடுவது. ஏன் தெரியுமா சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட 2 முறை ரேஸ் ஓடி இருக்கிறாங்க. 2 முறை. ஒரு முறை ரேஸ் ஓடுறதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீட் பண்ணி ஆயிஷா நாயகி வெல்றாங்க, ரேஸ்ல பெஸ்ட் வந்துடுறாங்க. இன்னொரு முறை ரேஸ் ஓடி ரசூலுல்லாஹ் பெஸ்ட் வராங்க. அவ என்ன காரணம், ஆயிஷா நாயகி அதுக்கு ஒரு காரணம் சொல்றான், ஃபெஸ்ட்டுக்கு நான் ரேஸ் ஓடி பெஸ்ட் வந்தேன், 2வது முறை ரேஸ் ஓடினத்துல நான் ஏன் தெரியுமா 2வதுக்கு போனேன், அப்ப நான் கொளுத்திருந்தேன். பாருங்க அவ எவ்வளவு ஒரு சந்தோஷம் பண்றதை பாருங்க. அடுத்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் திருமணம் முடிச்சிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நீங்க யாரை முடிச்சீங்க, ஒரு கன்னி பெண்ணை முடிச்சீங்களா ஒரு விதவை முடிச்சீங்களான்னு கேட்கிற நேரத்துல ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல யார் ரசூலுல்லாஹ் நான் ஒரு விதவை பெண்ணை தான் முடித்தேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹல்லா தஸவ்வஜ்த பிக்ரன் துலாஇபுஹா வ துலாஇபு மஅக், நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்க கூடாதா, அப்பதான் அவங்களோட கொஞ்சி விளையாட நீங்களும் அவளோடு கொஞ்சி விளையாடல எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப கணவன் மனைவி என்று வார நேரத்துல, குடும்பம் என்று வார நேரத்துல எவ்வளவு புரிந்துணர்வோடு இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை பாருங்க. அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க திருமணமாகி ஒரு 3 மாசம் அல்லது ஒரு 6 மாசம் அல்லது ஒரு புள்ள கிடைக்கும் காட்டும், இப்ப இதான் மேரேஜ் லைஃப் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் லைஃப் இவ்வளவு நேரம் நினைச்சு கொண்டிருக்கிறார். அது பிள்ளை. ஒரு 4-5 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் வயது 50-60 தாண்டினாலும் நீங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். உங்களோட அன்பு அப்படியே இருக்கணும், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்கணும், உங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் அது தொடரணும் சகோதரர்களே. அப்பதான் உங்களுக்கு லைஃப்ல சந்தோஷம். இல்லை என்றால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை இடைநடுவிலே இழந்து விடுவீர்கள். எனவே இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, பெண்கள் பக்கத்துல மிக முக்கியமான ஒரு பிழை ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா, இந்த புரிந்து கொள்வதில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவதில் மிச்சமே பிழை விடுறவங்க பெண்கள் தான். ஏண்டா ஆண்கள் ஏதாவது நலவுக்கு செஞ்சாலும் அதை பெண்கள் பிழையாக கணக்கெடுப்பார்கள். அதுக்கு ஒரு படிப்பினைக்காகவே ஒரு கதையை சொல்றேன், அது உண்மையாக நடந்திருக்கவும் கூடும் அல்லது ஒரு கற்பனை கதையாகவும் இருக்கலாம். ஆனால் நிறைய படிப்பினை இருக்கு. ஒரு புதுசாக திருமணம் முடிச்ச 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் பாதையில போய் கொண்டிருக்கிறாங்க. போற நேரத்துல 2 பேரும் கல்யாணம் முடிச்ச புதுசு போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நாய் ஒன்று விரட்டி வருது. நாய் முன்னால நிக்குது, குறைச்சுக்கொண்டு நிக்குது. இப்ப ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு என்ன தெரியுமா, இந்த நாய் பாக்குற பார்வை, நாய் குறைக்கிற குறைவை பார்த்தா 2 பேரையும் கடிச்சு போட்டுற மாதிரி விளங்குது. அப்ப ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு, முடிச்ச புதுசு தானே, மனைவியோடு இருக்கிற அன்பு, மனைவி பாவம் என்பதற்காக நாய் கிட்ட வந்த உடனேயே தன்னுடைய மனைவியை தூக்கி பிடிச்சு கொள்றான். காரணம், நாய் கடித்தால் என்னை மாத்திரம் கடித்துட்டு போட்டு மனைவியை கடிக்க கூடாது என்ற நல்ல நோக்கத்துக்காக வேண்டி மனைவியை தூக்கினார். நாய் போன உடனேயே
மனைவி இறக்கி விட்டு மனைவி என்ன தெரியுமா ஹஸ்பண்டை பார்த்து திருப்பி சொல்றா, கல்யாணம் முடிக்க முன்னால நாயக்கண்டா கல்ல தூக்கி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தூக்கி அடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க சகோதரர்களே, அவ எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. ஹஸ்பண்ட நோக்கம் மனைவியை பாதுகாக்கிறதுக்கு, ஆனா பாதுகாத்ததற்கு பின்னாடியும் பெண்கள் அதை வேறமா வழங்க பாக்குறாங்க. அப்ப இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெண்கள் பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. எனவே அவைகளை முற்று முழுதாக அழிச்சு போட்டுரும், இல்லாமல் ஆக்கிறோம். அப்ப குடும்பத்துல விரிசல்கள் பிரச்சனைகள் அப்ப வராது. அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில விரிசல்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பெண்களிடம் இருக்கிற மோசமான ஒரு பண்பை சுட்டி காட்டினார்கள் அல்லவா? அந்த பண்பு எங்களிடம் வரக்கூடாது. என்னண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள். அதுக்கு 2 காரணம். அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? தக்ஃபுர்னல் அஷீர, கணவன்மாருக்கு நன்றி மறந்து பேசுவார்கள். எவ்வளவுதான் கணவன்மாரு மனைவிக்கு காலம்பூராக உதவி செய்தாலும் ஒரு நாளைக்கு அந்த உதவி செய்ய மறந்தால், அல்லது ஒரு நாளைக்கு ஏதோ காரணத்துக்காகவே அந்த வேலையை செய்வதற்கு தவறுதலாக ஏற்பட்டால் பெண்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உதாரணம், எதனாலும் வேலை விட்டு வார நேரத்துக்கு கடையால ஏதாவது கொண்டு வாருது, சொல்ற சாமன் எல்லாத்தையும் கொண்டு வாருது. ஒரு நாளைக்கு மறந்து போனா வீட்டுல மனைவி வந்ததோட கேட்பா, ஏன் கொண்டு வரல? அல்லாஹ் இன்னைக்கு மறந்துட்டு, அல்லது இன்றைக்கு கொஞ்சம் காசு கையில இல்ல, அதனால நாளைக்கு எடுப்போம் சொன்னா போதும். பெண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதைத்தானே இந்த நாளும் சொல்றீங்க, ஒரு நாள் சொல்லி நான் சின்ன சாமரை நீங்க சரியா டைம் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டுருவாங்க. அதோட தக்ஃபுர்னல் அஷீர் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களை ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்தது, ஃபுட் சிட்டி கூட்டிட்டு போய் வேண்டிய தெடுங்கன்னு சொன்னது, பாக்க கூட்டி போய் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தது, உடுப்பு வாங்கி தந்தது, பெருநாளைக்கு அது வாங்கி எல்லாம் ஹலாஸ், எல்லாம் முடிஞ்சு. தக்ஃபுர்னல் அஷீர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மோசமான பண்பு பெண்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த பண்புள்ள பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பண்பு பெண்களிடத்தில் இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. இது இப்படி இந்த மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிவிடக் கூடாது. இப்படி பேசுற நேரத்தில் தான் ஹஸ்பண்டும் பாக்குற, என்னடா இது இவ்வளவு செஞ்சும் இவன் நன்றி வைக்கிறா இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்டும் கொஞ்சம் சத்தத்தை உரத்தி பேச, அவவும் கொஞ்சம் சத்தமாக பேச, அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்ப 2 பேருக்கும் மார்க்கம் இருந்தா என்ன அர்த்தம்? மனசுல கொஞ்சம் கோபம் வந்தாலும் அப்படியே தனிஞ்சிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி மார்க்கத்தை நம்ம மார்க்கப்பட்ட கூட்டிக்கிறோம், ஆண்களும் தான் பெண்களும் தான். அப்ப குடும்ப பிரச்சனைகள் விரிசல்கள் வராது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த குடும்ப ரகசியங்களை போய் வெளியே சொல்றது. கணவன் மனைவிக்கு இடையில வர பிரச்சனையை இவர் அவற்ற நண்பர்கள்ட்ட அல்லது சொந்தக்காரர்கள்ட்ட சொல்றது, அவங்க நண்பர்கள் சொந்தக்காரட்ட சொல்றது. இது ஹஸ்பண்டை பத்தி மனைவி சொன்ன செய்தி ஹஸ்பண்டை கேள்விப்பட்டால், அல்லது மனைவியை பத்தி ஹஸ்பண்ட் சொன்ன செய்தி மனைவி கேள்விப்பட்டால் அங்க பிரச்சனை வெடிக்குது. அப்ப பாருங்க, ரசூல் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு இடையில இருக்கிற ரகசியங்களை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கணும், அதை தீர்த்துக்கோங்க, இப்படித்தான் இருக்கணும். ஆனா இன்றைக்கு வெளியில போய் சொல்லுகின்ற காரணத்தினால பிரச்சனை பெரிதாக வெடிக்கிறது. அந்த நேரத்தில் குடும்பத்தில் விரிசல்கள் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, குடும்பம் சின்ன பின்னமாக போகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், இப்ப சில ஃபேமிலிஸ்ல ஆண்களும் தொழில் செய்வார்கள், பெண்களும் தொழில் செய்வார்கள். பெண்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் முதலாவது ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா சகோதரர்களே? உங்களோட வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் செய்கிற தொழிலால் வரக்கூடிய வருமானம் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அதிகமாக போதுமாக இருந்தால், பெண்கள் தொழில் செய்வதை விட வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப ஏற்றமானது. இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது போதாது, நானும் சேர்ந்து சம்பாதித்தா தான் ஃபேமிலி ஓட்டலாம் இருந்தா சம்பாதிங்க, அதுல தடை இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் தெரியுமா? நீங்க சம்பாத்தியத்துக்கு போற காரணத்தினால ஹஸ்பண்டுடைய கடமைகள் இங்கே சின்ன பின்னமாக்கி விடக்கூடாது. அவருக்கு சாப்பாடு ஒழுங்கா டைம் கொடுக்கறதும் இல்லை, அவருடைய ஆடைகளை துவச்சி போடுறதும் இல்லை, அவர் வீட்டுக்கு பார்த்தா வீடு காடாக இருக்கும், குழந்தைகளை பார்த்தா குழந்தைகள் கண்ட மாதிரி சுத்தி திரிவாங்க. இப்படி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதுக்கு பொறுப்பு பெண்கள் தான். எனவே சகோதரர்களை, இந்த விடயத்திலையும் நாங்கள் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெண்களுடைய ஐடியாக்களை சில கட்டங்களில் நாங்கள் எடுக்கணும். ஒரு நாளும் அவ பொம்புல அவ சொல்றதை நம்ம கேட்டோம்னா நம்ம குழியில போய் விழுவாகும், இப்படி நினைக்க கூடாது. ஏன்னா பெண்கள்ட்ட ஐடியாவை ரசூல் எடுத்திருக்கிறாங்களா இல்லையா? நபிகளால் எடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கை இடம்பெறுவதற்கு முன்னால் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காகவே போனாங்க. போற வழியில காபிர்கள் விடுறாங்க, இல்ல இடையில இடைமறிக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துல என்ன சட்டம்? ஒருத்தர் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வச்சுட்டு போனா, இடையில உம்ராவோ ஹஜ்ஜோ செய்ய கிடைக்காமல் போனால் என்ன செய்யணும்? கொண்டு போன பிராணிகள் அந்த இடத்துல அறுத்து கொடுத்துடணும், அதே மாதிரி தலைமுடிகளை வலிச்சிடும். இது இஸ்லாம் சொல்ற ஒரு சட்டம்.
அப்ப ரசூலுல்லாஹ் போறாங்க, கஅபாவுக்கு போறதுக்கு காபிர்கள் விடுறாங்க இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே நீங்க கொண்டு வந்த குர்பானி பிராணிகளை இந்த இடத்துல அறுத்துருங்க, தலைமுடிய வலிச்சிருங்கன்றாங்க. எந்த சஹாபியும் ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா? சஹாபாக்கள் சரியான கவலை. அவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம மக்கா போர்டு கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் போனா காபத்துல்லாஹ் உம்ராவை செஞ்சிடலாம், ஏன் நம்ம திரும்பி போகணும், இன்ஷா அல்லாஹ் நாங்க உம்ராவை முடிச்சுட்டே போவோம், அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இதை விட மாட்டாங்க, உம்ரா செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யஹ்லிகு ரூஸக்கும், நீங்க என்ன செய்யுங்க முடிகளை வலிங்கன்னு சொல்றாங்க. ஒரு சஹாபியும் எழும்பல. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பயணத்துக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிட்டு போயிருந்தாங்க. உம்மு சலமாட்ட போய் சொல்றாங்க, பாருங்க நான் இவ்வளவு சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்களே. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க தெரியுமா? யார் சொல்லலாம், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தலைமுடிய வலிங்க, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட குர்பானை நீங்க கொடுங்க, அப்படி கொடுத்துட்டு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை பார்த்து சஹாபாக்கள் செய்வார்கள் அப்படின்னு ஒரு ஐடியா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஐடியாவை தட்டினாங்களா? இல்ல. மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன மாதிரி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தலைமுடிய வலிச்சாங்க. வலிச்சிட்டு சஹாபாக்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. சஹாபாக்கள் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வே தலைமுடிய வலிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வே குர்பானை கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம இருந்து வேலையில ஒருத்தருக்கு அடுத்ததா ஒருத்தரா எழும்பி எல்லாரும் தலைமுடியை வலிச்சிட்டாங்க, எல்லாரும் குர்பானை கொடுத்துட்டு திரும்பி வரத்துக்குரிய ஏற்பாடை செய்தாங்க. அப்ப பாருங்க, ஒரு மனைவியுடைய ஐடியாவை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அமுல் படுத்தினார்கள். எனவே எந்த ஒரு ஆணும் எப்படி நினைக்க கூடாது, அவ சொல்ற ஐடியாவை எடுக்க கூடாது, எங்கள்கிட்ட ஐடியா இருக்குது, நாங்க ஐடியா மாஸ்டர், இந்த நிலைமைக்கு வரக்கூடாது. ஷேர் பண்ணிக்கிறோம். எங்கட பிசினஸ் சில நேரத்துல பெண்கள் மாஷா அல்லாஹ் சில ஐடியாக்களை தருவாங்க, எங்கட பிசினஸ் நல்லா டெவலப் ஆகுது. எனவே அந்த ஐடியாக்களை நமக்கு எடுக்கலாம். குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு பெண்களுடைய ஐடியாக்களை கேளுங்க, மசூராக்களை கேளுங்க. அப்ப எங்களோட குடும்பத்துல பிரச்சனைகள் விரிசல்கள் வராமல் தடுக்கலாம் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சகோதரர்களே, இறுதியாக நாங்கள் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கணும். என்ன தெரியுமா? இப்ப குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது அதைத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி பார்க்கிற நேரத்துல இரண்டு பக்கமாகவும் சில முறைப்பாடுகள் இருக்கு, சில பிரச்சனைகள் இருக்குது. பெண்கள் இந்த நாள் முறைப்பாடு செய்வாங்க, ஆண்கள்ட்ட இப்படி இப்படி எல்லாம் குறை இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் பெண்களை பத்தி முறைப்பாடு செய்வாங்க, பெண்கள்ட்ட இப்படி எல்லாம் முறைப்பாடுகள் குறை இருக்குது அப்படின்னு ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் மாறி மாறி சில கம்ப்ளைண்ட்ஸ்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ஸ்கள் என்ன, அதுக்கு தீர்வுகள் என்ன என்பதை நம்ம பார்த்து படிச்சுட்டோம்னா அந்த பிரச்சனையும் இனிமேல் வராது. அதுல சகோதரர்களே, அதாவது ஆண்கள் பெண்கள் பக்கமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பெண்கள் சொல்றாங்க ஆண்களை பத்தி சொல்ற குறைகள் ஆக முக்கியமான குறை என்ன தெரியுமா? ஆக முக்கியமான குறை என்ன தெரியுமா? பெண்கள் சொல்லுவாங்க தெரியுமா, எங்கட ஹஸ்பண்ட் உலகத்தில் உள்ள எல்லாருடனும் சாஃப்டாகத்தான் பேசுவாங்க, மென்மையாகத்தான் பேசுவாங்க, அவர் உலகத்தில்